Hi Nanba, welcome to Mobile Crime. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Phonepeல நம்ம எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டை அந்த Phonepeல லிங்க் பண்ணி அது மூலமா எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கற ஃபுல் டீடைலுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். UPI மூலமா டிரான்சாக்ஷன் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். UPI டிரான்சாக்ஷன்ல நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் தெரியுது எதுன்னு பாத்தீங்கன்னா கூகுள் பே தான். ஆனா அந்த கூகுள் பேல பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா சில டிரான்சாக்ஷன்லாம் ஃபெயில்ட் ஆயிட்டே இருக்கு. சில டைம் சர்வர்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுனால அந்த டிரான்சாக்ஷன் கரெக்டா சக்சஸ் ஆக மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு இந்த Phonepe ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிசம்பர் 2020ல UPI டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த கூகுள் பே, Phonepe, அந்த அமேசான் பே, இது எல்லாத்துலயுமே அதிகமான டிரான்சாக்ஷன் எதுல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Phonepeல தான். Phonepe தான் டிசம்பர் மாசத்துல நம்பர் 1ல வந்திருக்குது. நவம்பர் மாசம் வரைக்கும் எது நம்பர் 1ல இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் பே தான். ஆனா டிசம்பர் மாசத்துல அது எல்லாத்தையுமே அடிச்சு தள்ளிட்டு Phonepe நம்பர் 1ல வந்திருக்குது. சோ அந்த அளவுக்கு Phonepeல டிரான்சாக்ஷன் அதிகமா டிசம்பர் மாசம் நடந்திருக்குது. அந்த Phonepeல நம்ம எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய Play Store ஓபன் பண்ணிக்கோங்க. இதுவே உங்க மொபைல் ஐபோன் இருந்துச்சுன்னா அங்க App Store ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல Phonepe ன்னு டைப் பண்ணுங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் நம்பர் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ப்ரொசீடிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் உள்ள போனோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். அதில் ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய என்ன பேங்க் இருக்கு அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு என்ன பேங்க்குங்கிறதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் உங்கள் மொபைலில் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு பேங்க்குக்கு சென்ட் ஆகும். அதனால் அந்த மொபைல் நம்பர் உங்கள் ஃபோனில் இருக்கணும். நீங்கள் உங்கள் பேங்க்கை செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் இதில் காட்டும். உங்களுடைய பேங்க் நேம், அது எந்த பிரான்ச்சு அண்ட் உங்களுடைய நேமும் இதில் காட்டும். கீழே ப்ரொசீட் டு ஆட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு UPI பின் நம்பர் செட் பண்ண சொல்லும். அங்கே கீழே செட் UPI பின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ATM கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் ATM கார்டோட நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அண்ட் எக்ஸ்பயர் டேட் அண்ட் இயர் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே மணி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் டு கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸில் உள்ளவங்க யார் யாரெல்லாம் Phonepe வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இதில் காட்டும். இதில் Phonepe சிம்பிள் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த Phonepe யூஸ் பண்ணுறவங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஈஸியாக அவங்களுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அவங்களுடைய பெனிஃபிஷரி அக்கௌண்ட், அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டு கூட இதுலேருந்து நீங்கள் அவங்களுக்கு பணம் அனுப்பிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு Phonepe யூஸ் பண்ணலைனாலும் கூட அவங்களுடைய பேங்க் டீட்டெயில் இருந்துச்சுன்னா அந்த பேங்க் டீட்டெயிலை நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு அது மூலியமாகவும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்பலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸை நீங்கள் இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் ரெஃபர் அட் ஏன் 100 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Phonepe யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி Phonepe நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இதை ரெஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு 100 rupees கொடுக்குறாங்க. இதை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லை SMS மூலியமாகவும் நீங்கள் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்டு அவங்க ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு Phonepeல 100 ரூபாய் கொடுக்குறாங்க. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இதில் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த வியூ ஆல் ஆஃபர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் ரீசார்ஜெலாம் பண்ணால் கூட இதில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் தான் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மொபைல் ரீசார்ஜுக்கு கூட கேஷ்பேக் ஆஃபர்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். மொபைல் மட்டும் கிடையாதுங்க, உங்கள் DTH, போஸ்ட்பெய்டு, கிரெடிட் கார்டு பில்லு எதை வேணாலும் நீங்கள் இதிலே ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் பில் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற எதை பத்தின வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய 3 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.